ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி தீம். நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸோட vlog தான் சேர்த்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த நெல்லையப்பர் கோயில் வாசலில் இருக்கு இல்லையா, அந்த கடை தெரு, இதுக்கு தான் போயிருக்கேன். நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்க யாருமே இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் போயிருப்பீங்க. ரொம்பவே ஜகஜோதியாக இருக்கும் இந்த தெரு ஃபுல்லாகவே. மெயினாக சாமிக்கு உண்டான திங்ஸ்லாம் அங்கே வந்துட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பாப்பாவுக்கு வந்து முருகர் தீமில் ஃபோட்டோஷூட் எடுக்கலான்னு பிளானு. ஸோ அதுக்காக வேலு மயிலிறகுலாம் வாங்கிட்டு அப்படியே ஆண்டி நாடார் கடையில் அம்மா வந்து ஒரு ஜல்லடை வாங்கிட்டாங்க. கார் பார்க்கிங்க்கு எங்கேயுமே இடம் இல்லை. போத்திஸ் கார் பார்க்கிங்கில் தான் விட்டுருந்தோம். பில்லு காமிச்சா தான் காரை வெளியே எடுக்க முடியும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலுக்கு பில்லை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ முருகர் தீம்ன்றதுனால ஓரளவுக்கு அந்த நவாப்பழ கலரில் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி தான் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேண்ட் டைப்பில் தோட்டி ஸ்டைப்பில் வந்து இருக்குது. இதை வந்து அதில் உள்ள தையலை வந்து பிரிச்சிட்டோன்னா ஸ்கர்ட் மாதிரி பட்டுப்பாவடை சட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு பேண்ட்டு டைப் தான், மற்ற நேரம் நார்மல் டைப்பில் போட முடியாது இல்லையா. அதனால் வந்துட்டு பேண்ட்டு மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தேன். சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து டாப் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் பின்னாடி போலாம் வச்சு, அப்புறம் கொலாப் இன்ஸ்டா பேஜில் இந்த ரீல் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கொலாப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொலாபில் வந்து ரெண்டல் ஜுவல்லரியும் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையிலே போயிட்டு அந்த லென்டல் ஜுவல்லரியும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாப்பாக்கும் எனக்குமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே பாப்பா வந்து குளிப்பாட்டி ஈவினிங் தான் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 4 to 6 அந்த சன்செட் டைமில் நல்லாயிருக்கும்னு சொல்லி சரின்னு சொல்லி மதியமே பாப்பாவை குளிப்பாட்டி தூங்க வச்சிட்டோம். சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டோன்னா தூக்கத்துலேயே அவளுக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் முடிச்சிடலாம். ஸோ எந்திரிச்சானா அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் பிளானு. பாப்பாவுக்கு அதனால் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்க வச்சிட்டேன். இந்த எண்ணெய் தேய்ச்சி இந்த பாத் பவுடரும் போட்டு குளிப்பாட்டுறப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும். ஸோ எப்போவுமே ஏதாவது இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் இல்லைனா இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் எதுவும் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து நான் பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதித்யா ஆர்கானிக்ஸோட மேஜிக் ஆயில் வந்து பாப்பாவுக்கு தேய்ச்சி ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருவேன். பாப்பா தண்ணியில் விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஆதித்யா ஆர்கானிக்ஸோட பாத் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா பசும்பாலில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் தேய்ச்சிட்டு இதை வந்து ஊற வைக்க தேவையில்லை, உடனே வந்து குளிப்பாட்டிடலாம். தேய்ச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிடலாம். சூப்பராக வந்துட்டு ஒரு க்ளோ இருக்கும். எப்போவுமே பாப்பாவுக்கு ஒரு 3 monthsலேருந்து இது தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மேஜிக் ஆயில் பாத் பவுடர்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்து கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். பாப்பா வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினதும் நல்ல சுகமாக வந்து தூக்கம் வந்துடுச்சு. மத்தியானம் அம்மா வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு காரம் இல்லாமல் தனியாக பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு பாப்பா நல்லா அசந்து தூங்கினா. சரி தூங்கிட்டு இருக்கப்பவே பாப்பாவுக்கு வந்து மேக்கப் பண்ணிடலான்னு சொல்லி சூப்பராக வந்து மேக்கப் பண்ணியாச்சு. எல்லாமே வந்துட்டு அம்மாவும் ஐஷுவும் தான் பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து ஐஷு தான் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணது. ஸோ தூங்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கு மேக்கப்பும் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 இருக்கிறப்போ நம்ம வள்ளியூர் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த தெப்பக்குளம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லொக்கேஷன். ஸோ அங்கே தான் வந்து வந்திருந்தோம். பாப்பா வந்து இந்த முருகர் கெட்டப்பில் எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கையில் அந்த அல்ட்டாலாம் கூட வந்து பேபி சேஃபாக அந்த குங்குமம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தோம். ஸோ சூப்பராக வந்து ஃபோட்டோஷூட் போச்சு. ஒரு ரீலும் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 1 to 1.5 hours இருக்கும். சூப்பராக வந்து பாப்பாவும் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுனால கோஆப்ரேட் பண்ணால். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்.